காக்காவோட கதறலை கேட்போம். காக்கா வந்து அழுதுட்டு இருக்கு. என்ன ஆச்சு, ஏன் அழுகுறேன்னு ஒரு மாங்க் கேட்கலாரு. கேட்டவுடனே அந்த மாங்க் கிட்ட காக்கா சொல்லுது, நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன், யாருக்குமே என்னை பிடிக்கல, அதனால நான் ஹாப்பியாகவே இல்லை அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே, உனக்கு யார் மாதிரி ஆகணும்னு சொல்லி நான் உனக்கு ஒரு வரம் தரேன்னு சொல்கிறாரு. உடனே வந்து நான் ஒரு ஸ்வாம் மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்வாம் கிட்ட போயிட்டு என்ன மாதிரி பிரச்சனைலாம் இருக்கோ ஸ்வாம் ஹாப்பியாக இருக்கான்னு ஃபஸ்ட் கேட்டுவான்னு சொல்கிறாரு. ஸ்வாம் கிட்ட கேட்டால் இல்லை எனக்கு வந்து ஒரு கிளி மாதிரி இருந்தால் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து கலர்ஸே இல்லை, ஸோ நான் ஹாப்பியாக இல்லைன்னு சொல்லுது. உடனே பறந்து ஒரு கிளி கிட்ட போகுது. கிளி கிட்ட போய் கேட்டால் கிளி என்ன சொல்லுதுன்னா, இல்லை நான் அழகாக இருக்கேன், எல்லாரும் கூண்டில் போட்டுறாங்க, எனக்கு தெரிஞ்சு மயிலை தான் எல்லாரும் பார்க்க வராங்க, மயில் தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் மயில் ஆயிடலான்னு சொல்லிட்டு மயில் கிட்ட போய் கேட்டால் அந்த மயில் வந்து ஆமாம் நான் ரொம்ப அழகாக இருக்கேன், என்னை பார்க்க எல்லாரும் வராங்க, எதுக்காக வராங்கன்னா என்னோட இறகுகளுக்காக வராங்க, ஸோ அதையும் பிச்சிருவாங்க, எனக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா, நான் கண்டி உன்ன மாதிரி ஒரு காக்கா வந்தேன்னா சுதந்திரமாக பறந்துட்டு இருப்பேன்ல, என்னை யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிச்சா. ஸோ மோரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன அப்படின்னா, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். எதை வெளிலேருந்து பார்த்தாலும் அவன் சந்தோஷமாக இருக்க மாதிரி இருந்தாலும் அவன் கஷ்டம் அவனுக்கு தான் பஸ் புரியும்.